டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பியின் திறமையின் விகிதம் 7:5. அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 17 நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் பி மட்டும் தனியே அந்த மொத்த வேலையில 50% வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் கேட்கிறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா, ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ மற்றும் பியின் திறமையின் விகிதம், திறமை அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல எஃபிஷியன்சி ரேஷியோ 7:5 அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 17 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னா பி மட்டும் தனியே மொத்த வேலையில 50% வேலையை எத்தனை நாள்ல செய்து முடிப்பாங்க கேட்கறாங்க. இந்த மாடல் சமைக்கிறாங்களா? எப்பவுமே இங்க 2 ரேஷியோ கொடுத்தாலும் சரி, இல்ல 3 ரேஷியோ கொடுத்தாலும் சரி, இல்ல 4 கொடுத்தாலும் சரி, அப்படியே ஆட் பண்ணிக்காங்க. 7 + 5 12 பெருக்கல். ஸோ பாருங்க இங்க என்னது நாட்கள் வந்து கலப்பு பணத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ 17 × 2 34 + 1 35. ஸோ 35 வகுத்தல் 2 பெருக்கல். ஸோ இந்த இடத்துல 50% வேலை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பர்சன்டேஜும் கொடுப்பாங்க, ஒரு சில டைம் பின்னமாவும் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு 1/2 இந்த மாதிரி பின்னமாவும் கொடுப்பாங்க. ஸோ என்ன கொடுத்தாலும் சரி அப்படியே ரேட் பண்ணிக்காங்க. ஸோ 50% எப்படி எழுதுவோம்? 50 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம், அப்படியே ரேட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க பி மட்டும் அப்படிங்கிறாங்க. பி மட்டும் இங்க ஏ இல்ல பி இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. யார சொல்றாங்களோ அதுக்கான அந்த எஃபிஷியன்சி ரேஷியோ எடுத்து வகுத்துல போட்டுருக்காங்க. ஸோ யார சொல்றாங்க? பி மட்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ பிக்கான ரேஷியோ பாருங்க 5, எஃபிஷியன்சி ரேஷியோ 5. ஸோ வகுத்தல்ல அப்படியே 5ன்னு போட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கேன்சல் பண்ணா என்ன வரும்? ஸோ அதை அப்படியே கேன்சல் பண்ணா 1/2. இந்த 35 5ஆல் கேன்சல் பண்ணா 7. 2 × 2 4. இங்க 12 4ஆல் கேன்சல் பண்ணா 3. ஸோ 3 × 7 = 21 நாள். ஸோ அப்ப பி மட்டும் தனியா அந்த வேலையை செஞ்சாருன்னா 21 நாள். பி மட்டும் தனியா 50 மொத்த வேலையில 50% வேலையை செய்து முடிக்க 21 நாள் ஆகும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.